ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஆடி மாத ராசி பலன்கள். பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம். நாம் கணிக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார். பாருங்க, சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில். ஏன்னா இருக்கிறதே 2 ஒளி கிரகங்கள் தான், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ முழு ஒளி கிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் 1 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஆடி மாதம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம். சூரியனோடு ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆகிட்டோம். ஆனால் இந்த முறை ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் ஆகுது. அதே போல் சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த சனி புதன் 2 கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், மற்றும் ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்திலையும் இருக்கிறாங்க. சிம்ம செவ்வாய். இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய போகுது. காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். செவ்வாய் கேது தொடர்பு, பலவிதமான பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத பிரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி என்பர்களே, அற்புதமான காலம். இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் யோகமான காலம். காரணம் என்னன்னா, உங்க ராசிநாதன் புதன் பகவான் 2ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். அதே போல வக்ரம் அடைகிறார். இப்போ ராசிநாதன் புதன் பகவான் வக்ரம் என்பது ரொம்ப ரொம்ப ரேர். அஸ்தங்கம் என அடிக்கடி ஆவார். அஸ்தங்கம் வேண்டுமானால் அடிக்கடி அஸ்தங்கம் ஆவாரே தவிர வக்ரம் என்பது டூ ரேர். வருஷத்தில் ஒரு முறை 2 முறை தான் புதன் வக்ரம் ஆவார். ஏன்னா சூரியனோடு சேர்ந்து எப்போதும் சூரியனோடையே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் புதன் தான். புதன் இல்லாமல் கடன் இல்லை. புதன் இல்லாமல் ஒரு உடம்புலேருந்து உயிர் போகாது. உயிர் போகுதுன்னா அதுக்கு சனி பகவானோ செவ்வாய் பகவானோ காரணம் என்பதை விட புதன் தான் அங்கே உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிற்கணும். அதனால தான் புதன் இல்லாமல் கடன் இல்லை. கடனை வாங்கிட்டவன் தினந்தோறும் உயிர் போயிட்டு வரும். ஒரு ஃபோன் வரும்போது உயிர் போயிட்டு உயிர் வரும். அப்போ புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் நோய் இல்லை. புதன் இல்லாமல் நோய் கிடையாது. நோயின்னு ஒன்று வந்துட்டாலே, டிசீஸ்ன்னு ஒன்று வந்தாலே அங்கே புதன் ஏதோ உள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வடிவத்தில் இருப்பார். அப்போ நோய் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், பண பிரச்சனைகள், பேர் புகழுக்கு ஏற்படக்கூடிய களங்கங்கள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கலகம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, மெயினாக வெளியில் வேலை செய்கிற இடங்களில், பழகக்கூடிய இடங்களில், சொசைட்டியில், சமூகத்தில் ஏற்படக்கூடிய வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, பேர் புகழுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டேமேஜ், அதே போல் கடன் அதிகரித்தல், கடன் சுமை அதிகரித்தல், மனசில் ஏற்படக்கூடிய பயம், மனக்குழப்பம், இதெல்லாம் மிதுன ராசிக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆம் என்று தான் பதில் வரும். அப்போ கோச்சாரங்கள் சரியில்லை. கோச்சார புதனானவர் என்ன பண்ணுறாருங்க, அஸ்தங்கமாகி கடகத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் ஏற்கனவே வழிபாடு, ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு, இதுக்கு ஏற்கனவே வழிபாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஓகே.
இல்லை இன்னும் செய்யல சாமி, இனிமே தான் நான் செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே வரவு செலவுகள் அதிகரிக்கும். தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் அதிபதி சூரியன் பணத்தை தேடி உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். பணத்தை தேடிய வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் எல்லாருமே உலகமே பணத்தை தேடி தான், பொருளாதாரத்தை தேடி தான் ஓடுறாங்க. இருந்தாலுமே கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நீடு, ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். சரி, நான் இந்த கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், எனக்கு கண்டிப்பாக இது வேணும். அப்போது அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக உங்கள் தொழில் அமைப்புகளில் இருந்து வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உங்கள் தொழிலில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸு, அதே போல் ஒரு அன்செக்யூர்டு, அன்ஸ்டாண்டர்டு, ஒரு நிலையற்ற தன்மை இருக்குமே ஆனால், இதனால் ஒரு மனசில் குழப்பம், பயம் இருக்குமே ஆனால், ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இருக்கும், நம்மளால் இதை காப்பாற்ற முடியும், நம்மளால் இதை செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருப்பீங்க. நீங்கள் வேலை செய்பவராக, ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், கவர்மெண்ட்டில் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம், ப்ரைவேட்டில் ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத கம்பெனி நீங்கள் ஜீரோலேருந்து கொண்டு வந்திருக்கலாம். உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் தலையெடுத்து நீங்கள் ஜீரோலேருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி அது ஒரு நல்ல நிலையில் மாதம் ஒரு 300 குடும்பம் 400 குடும்பம் பிழைக்கக்கூடிய வகையில் அந்த தொழில் நிறுவனமோ இல்லை வேலையோ கம்பெனியோ இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு மனசில் தேவையில்லாத பயங்கள் ஏற்பட்டிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயம் சாமி, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, சரியாக போயிட்டு இருந்த விஷயம் இப்போ ட்ரபுளில் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், உத்தரமேரூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிப்காட் நிறுவனம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அந்த இப்போ கிட்டத்தட்ட அந்த கிராமத்து பசங்க ஒரு 3000 பசங்க அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ 3000 குடும்பம் அதை வச்சு பிழைக்குது. அவங்க வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு அந்த ஆர்டர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் வரக்கூடிய ப்ராப்ளம், திடீர்னு ஷிஃப்டெல்லாம் கம்மி பண்ணுறாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறம் அதில் ஒரு டைரக்டர் நமக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இடப்பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள், புதுசாக ஒரு பூமி வாங்கி அதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் வந்த பிரச்சனைகள். அப்போது அந்த மாதிரி உங்களுடைய கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒத்து போகலைன்னு அர்த்தம். அந்த மாற்றம் உங்களுக்கு அதை சரியாக ராசியாக அமையலைன்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரி திடீர்னு இப்போ தான் சாமி இப்படி இருக்குது, ஒரு 6 மாதமாக இப்படி இருக்குது, இப்போ 1 வருஷமாக இப்படி இருக்குது, 8 மாதமாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். உண்டா இல்லையான்னு நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த லைஃப், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தோம், நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு அந்த மாற்றங்கள் வந்திருக்குது. ஒரு 6 மாதமாக ஆட்டி படைக்குது சாமி, ஒரு 8 மாதமாக இருக்குது, ஒரு 2 வருஷமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, ராசி இருக்கக்கூடிய குருவால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க, கவலையே படாதீங்க. நல்ல செய்திகள், இதுக்கு தெளிவான வார்த்தைகள் உங்கள் காதில் வந்து விழும். அப்போவே உங்களுக்கான குரு கிடைச்சிருவாங்க. இவர்கிட்ட போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே செய்தொழிலாகட்டும், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கம்பெனிஸு, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், பேங்க் செக்டர்ஸாக இருக்கலாம். நிறைய பேங்க் செக்டர் நம்ம பார்க்குறோம். உயர் அதிகாரிகள் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பேங்க்ல இருந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர், ஜோனல் ஆஃபீஸர், ஜிஎம்ஏ பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அங்கே வேலையில் ஒரு சில பிரச்சனைகள், இவரை இன்சல் பண்ணி கொஞ்சம் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை. பெரிய பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு. ஸோ அது மாதிரி பேங்க் செக்டராக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் டார்கெட் வச்சு செய்யக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, இல்லைன்னா மோட்டார் அதுக்கான மார்க்கெட்டு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடிய ரெசிடென்சி, ரெசார்ட்ஸு, ரூம்ஸு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பண பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பண பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்கள் பிரச்சனைகள் தீர உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.